அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பச்சை பட்டுடுத்தி ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். அழகர் கோயிலிலிருந்து மதுரை வந்தார் கள்ளழகர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. இந்த மாதிரி இன்னைக்கு காலையிலேருந்து நீங்கள் டிவியை ஆன் பண்ணதுலேருந்து ஃபுல்லாக கள்ளழகர் பற்றின இந்த நியூஸே தான் வந்துட்டுருக்கும். இது எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிப்பட்ட கள்ளழகர் கம்பீரமாக வீற்றிருக்கும் திருமாலிருஞ்சோலை கோவிலுடைய புராண வரலாறு பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அழகர் எந்த வண்ணத்தில் வஸ்திரம் உடுத்தி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்றவாறு அந்த வருடத்தில் வளம் இருக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. இன்று காலை மதுரை வைகை ஆற்றில் கம்பீரமாக இறங்கினாள் கள்ளழகர். இந்த நேரத்தில் அழகர் வீட்டிற்கும் அழகர் மலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கள்ளழகர் கோயிலின் அழகர் மலையை அறியும் முன் அங்கு ஓடும் நூபுர கங்கையின் சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் நம்ம அங்கிருந்தே துவங்கலாம் வாங்க. நூபுர கங்கையின் சரித்திரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பூலோகம் தொடங்கி சத்தியலோகமான பிரம்மலோகம் வரை தன் தவத்தாலும் பலத்தாலும் கைப்பற்றியிருந்த பலி சக்கரவர்த்தியிடம் வாமனராய் அவதரித்த பெருமாள் 3 அடி தானமாக கேட்டார். அவனும் சம்மதிக்க பெருமாளோ 1 அடி பூலோகம் மற்றொரு அடி பிரம்மலோகம் அப்படின்னு அளந்துட்டு இன்னும் 1 அடி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இதனால் பெருமானிடம் தன்னையே அடியாக சமர்ப்பித்தான் பலி சக்கரவர்த்தி. அவ்வாறு திருவிக்கிரம பெருமாள் உலகை தாண்டி தன் கால்களால் அளந்த பொழுது பிரம்மலோகத்தில் இருந்த பிரம்மா இவரது பாதங்களை தனது கமண்டலத்தில் உள்ள நீரால் கழுவினார் அப்படின்னு சொல்லுகின்றது புராணங்கள். அப்போது பெருமாள் தன் கணுக்காலில் சாற்றி கொண்டிருந்த நூபுரத்தில் பட்ட தீர்த்தமானது பிரம்மலோகத்தின் கீழுள்ள துருவ மண்டலத்தில் விழுந்தது. அதன் பின் அது சொர்க்கலோகம் வந்த பொழுது அது மந்தாகினி அப்படிங்கிற நங்கை ஆகின்றது, அதாவது பெண்ணானது அப்படின்னும் சில புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பகீரதன் அப்படிங்கிற அரசன் தன் முன்னோர்கள் செய்த பாவத்திலிருந்து நற்கதி அடைய பிரம்மாவிடம் வேண்டிக் கொண்டு சொர்க்கலோகம் போயிட்டு மந்தாகினியை பூமிக்கு அழைத்து வந்தான். அந்த மந்தாகினி தான் இங்கு கங்கையாக ஓடிக்கொண்டிருக்கிறாளாம். மந்தாகினியின் வேகத்தை கட்டுப்படுத்த சிவபெருமான் அவளை தன் சிரசில் தாங்கினார். அப்படிப்பட்ட இந்த கங்கையானது அழகர் மலையில் நூபுர கங்கையாக சிலம்பாராக ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு வனகிரி, ரிஷபாத்ரி அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு. இங்க இருக்கிற அழகர் மலையுடைய சிறப்புகளை எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. விஸ்வகர்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த தலத்துல யமதர்மராஜா தவம் செய்துட்டு இருந்தாராம். அதே மாதிரி பெருமாள் சுந்தரபாகுவாக சேவை செய்த இடம் இதுதானாம். இங்கிருந்து 18ஆம் படி கருப்பசாமிக்கும் கூட ஒரு கதை உண்டு. அதன்படி கள்ளழகரின் சக்தியை குறைத்து அவரை தன் இருப்பிடமே கூட்டிச் செல்ல திட்டமிட்டு கருப்பண்ணசுவாமி தலைமையில் 18 பேர் அங்கு சென்றதாகவும் அப்போது வந்தவர்கள் இவரின் அழகில் மயங்கி 18 படிகளாக மாறியதாகவும் சொல்லப்படுகின்றது. கருப்பண்ணசுவாமி தலைமை காவலாக இங்கேயே அமர்ந்து விட்டார் அப்படின்னும் நம்பப்படுகின்றதுங்க. அழகர் மலையில் அவருக்குன்னே ஒரு தனி தேர் இருக்கிறது. அதற்கு மாலை செய்யும் பணியாளர்கள் கோவிலின் வெளியிலேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அழகருக்கான நெய்வேத்தியம் கொடுக்குற அந்த வரலாறு என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அடுத்ததா கிழக்கு மற்றும் தெற்கு ரத வீதி சந்திக்கும் இடத்துல தான் ஒரு மூதாட்டியின் வீடு இருந்ததுங்க. அந்த மூதாட்டி அழகரின் தீவிர பக்தை. அந்த மூதாட்டி அழகருக்கு ஏதாவது படைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதனால் அவர் வீட்டில் மிதக்கு வத்தல், கொள்ளு, காரப்பயிறு அது மாதிரி தான் இருந்ததாம். சரி, அதை அவருக்கு அழகருக்கு நைவேத்தியமாக படைக்கலாம் அப்படின்னு நினச்சி அதை நேரில் கொண்டு வர கூச்சம் கொண்டு மனதாலேயே படைத்தாராம். அந்த அன்னைக்கு அழகர் தேரில் வீதி உலா வரும் சமயம் அத்தேரானது அந்த மூதாட்டியின் வீட்டின் வாயிலில் நின்றுவிட்டது. காரணம் தெரியாத மக்கள் யோசித்தபடி நிற்க அப்பொழுது ஒரு அசரீரி, எனது பக்தை ஒருவள் எனக்காக மிதக்கு வத்தல், கொள்ளு, காரப்பயிரை வைத்திருக்கிறாள், எனக்கு அது வேண்டும் அப்படின்னு சொல்லவும் வியப்புற்ற மக்கள் மூதாட்டியின் பக்தியை எண்ணி வியந்தனராம். இந்த புராதன கதையை மையமாக கொண்டுதான் சித்திரை திருவிழாவில் இன்றைக்கும் கூட ஒரு நாள் நைவேத்தியமாக அழகருக்கு இவை யாவும் வைக்கப்படுகின்றது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. 1000 பொன் சப்பரம், இதற்கு என்ன காரணம்? இதற்கு 1000 பொன் சப்பரம் அப்படின்னு பேர் வரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாள் காலை குதிரை வாகனத்துடன் 1000 பொன் சப்பரத்தில்
கள்ளழகர் எழுந்தருள்வார். அதற்கப்புறமா குதிரை வாகனத்துடன் வைகை ஆற்றில் இறங்குவார். இந்த சப்பரமானது திருமலை நாயக்கர் காலத்தில் செய்யப்பட்டது. திருமலை நாயக்கர் கள்ளழகருக்கு 1000 பொன் வழங்கி சப்பரம் செய்ததால் இதற்கு சப்பரம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அழகர் எந்த வண்ணத்தில் வஸ்திரம் உடுத்தி ஆற்றில் இறங்குகின்றாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் வளம் இருக்கும் அப்படிங்கிறது பக்தர்களின் நம்பிக்கை இன்று வரை இருக்கின்றது. பச்சைப்பட்டு கட்டி வந்தால் விவசாயம் செழித்து நாட்டு மக்கள் சுபிக்ஷமாக இருப்பார்கள் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆண்டு கள்ளழகர் பச்சைப்பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய அடுத்த பகுதியாக மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு அப்புறம் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது ஏன், அந்த 10 நாள் விழாவினுடைய சுவாரஸ்ய கதை என்ன, அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.